முதல்ல ஆயில் ஊற்றிக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதெல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 3 பச்சை மிளகா, சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதில் 2 ஆனியனை நல்லா நான் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும். இப்போது இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு ஸ்பைசஸை நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும். இப்போ இதில் 2 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஸ்லைஸாக கூட நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 kg சிக்கனை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் சிக்கனையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 minutes குக் ஆக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இதை இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கர்டை ஆட் பண்ணுறோம். கர்ட் வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் லுக்காக தரும். அதுவும் இல்லாமல் சிக்கனை வேக வைக்கிறதுக்கு சீக்கிரமாகவும் அந்த ஒரு ப்ராசஸாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நல்லா அது கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இது நல்லா கிளறிட்டு ஒரு 5 minutes வேக வச்சுட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆயிடும்.